ஒரு டீசென்சி இல்ல, மேனஸ் இல்ல, ஒரு பேசிக் எத்திக்ஸ் ஒன்னு இருக்கணும். அதுவும் இல்ல உனக்கு. என்னாச்சு? Don't talk. Don't even speak a word. என்னண்ணா இது? நேத்து நைட்டு பப்புக்கு போனாங்க, இன்னைக்கு சண்டை போடுறாங்க. ஒருவேளை இவ எதனா இல்ல அவ எதனா இல்ல அப்படி இப்படி வாளுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்திருக்குமோ? டேய் கம்முன்னு இரு. Do you remember? நேத்து உனக்கு எனக்கு ஒரு பிளான் இருந்தது. பப் பார்ட்டி 6 o'clock. இதுல ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கா உனக்கு? And you have committed. நீ என் கூட வரேன்னு சொல்லி கமிட் பண்ணிருக்க. நேத்து 6 மணில இருந்து என் போன் எடுக்கலனா என்ன அர்த்தம்? கிரிஷ், நம்ம வேணா அப்புறமா பேசலாமே. எப்ப பேசலாம்? எப்போ? உன்னால நான் எவ்வளவு அவமானப்பட்டது தெரியுமா? ஷாப்பிங் கேன்சல், டின்னர் கேன்சல், ஸ்டார் ஹோட்டல் ரிசர்வேஷன்ஸ், புக்கிங்ஸ். நான் நீ வருவேன்னு நினைச்சேன். நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்க நினைச்ச செலிப்ஸ். எல்லாரும் முன்னாடி எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சுன்னு தெரியுமா உனக்கு? பார், ஒரு பேசிக் டீசென்சின்னு ஒன்று இருக்கு. அதை முதல்ல கத்துக்கோ. ஒரு இடத்துக்கு ஒரு நேரத்துக்கு வரேன்னு சொன்னா வரணும். வரலன்னு தெரிஞ்சா போன் எடுத்து வரலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி some uneducated country brute மாதிரி. சாரி கிரிஷ், வீட்ல ஒரு எமர்ஜென்சி, அதான். ஏய், stop giving me reasons. ஏன் உனக்கு போன் வேலை செய்யலையா? இல்ல மூளை வேலை செய்யலையா? இல்ல என்ன இன்சல்ட் பண்றதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல கிரிஷ். உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. Don't ever dare to do this to me again. Mind it. என்ன கேட்டேலா? நம்ம மாடர்ன் மகாலட்சுமி தியேட்டர்ல ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எவ்வளோ ஒருத்தி அமெரிக்காவை பார்த்தேன், அர்னால்ட பார்த்தேன்னு பில்டப் விட்டாலாம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வெங்கட் பிரபு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு பப்பு டான்ஸு பார்ட்டின்னு பீலா விட்டுன்னு இருந்தாலாம். அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த பாய்ஸ் படத்துல பரத்துக்கு மூக்கு உடஞ்சு விழுமே அந்த மாதிரி. இது சீரியல் இல்லையா? கிராபிக்ஸ்ல மூக்கு உடறதெல்லாம் காட்டினா பட்ஜெட்ல தாங்காது. டேய் விட்றா, வெட்டி பந்தா காமிச்சு போய் சொன்னா இப்படிதான் முடியும். ஹேய் நந்தினி, நந்தினி நில்லு. ஹேய், என்னமா புளிக்கிட்டு போறா? புழுகு மூட்டை. டேய் இப்பதான்டா என் மனசுக்கு நிம்மதியாவே இருக்கு. என்னடா சொல்றேன்? அதான்டா குடும்ப பொண்ணுன்றது. அவளோட எத்திக்ஸ் அவள் மீறவே இல்லை பாரு. என்னை கடுப்பு ஏற்றுன்னு நினச்சிருக்கா, ஆனால் அதே நேரத்தில் அவள் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கா. நல்ல பொண்ணுடா அவள். ஷீஸ் அ ஜெம் ஆஃப் கேர்ள். அது எப்படின்னா, திட்டணும்னா மட்டும் சரக்க போட்டு தமிழ்ல சொல்றேன், ஒரு பொண்ணை புகழணும்னா மட்டும் கௌதம் மேனன் மாதிரி இங்கிலீஷ்ல சொல்றேன். எப்படின்னா அது? டேய் அதை விட்றா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நந்தினி ஒரு விஷயத்தில் அட்மையர் பண்ணுறேன். ஷீஸ் கிரேட். வெறும் அட்மையர் மட்டும்தானா இல்ல? டேய் சத்தியமா வெறும் அட்மையர் மட்டும்தானா, வேற எதுவும் இல்லை. டேய் சொன்னா கேள்றா. சரி சரி. Okay, I'll meet you. நாம ஷூரா ஈவினிங் மீட் பண்றோம். யா கண்டிப்பா. ஓகே, யப், பாய். எக்ஸ்கியூஸ் மீ கிரிஷ். எங்க டீம் லீடர் உங்ககிட்ட சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் வாங்கி. யா, டெல் மீ. அதான் சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் வாங்கி வாங்கினா என்ன விஷயம் சொல்லுங்க. அதான் இல்ல, அதெல்லாம் வாங்கி உடனே மெயில் பண்ண சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நானே மெயில் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அவ்வளோதானே? இஸ் தட் இட்? இல்ல, அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் வேணும்னு அப்படி பண்ணல. என்னைக்கு? ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock. அதான் பப்பா. என்ன வெறுப்பேற்றுறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை கிரிஷ், சாரி கேட்க தான் வந்தேன். ஓகே, வாட்ஸ் த டைம் நவ்?
ஆ இப்போ டைம் என்னன்னு கேட்டேன். 10 o'clock. ஆஃபீஸ் டைம் தானே இது. அஃபிஷியலாக மட்டும் பேசுங்க. பர்சனலாக வேறு எதுவும் பேசாதீங்க. சாரி கிரிஷ். வாட்? போர்டு ஹெல்ப் வித் யூ சாரி. லைஃப்பில் இப்படி யாருமே இன்சல்ட் பண்ணது. கிரிஷ் நான் சொல்றது கொஞ்சம் Please. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் தெரியுமா? அந்த மரியாதையில் நீங்களே கெடுத்துட்டீங்க. அண்ட் யா, அதை பற்றி எனக்கு பேசவோ இல்லை யோசிச்சு பார்க்கவோ எனக்கு விருப்பமும் இல்லை, அதுக்கான டைமும் இல்லை. கைண்ட்லி கெட் அவுட். என்னது இது? நம்ம மேடம் நிற்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், மேடம் தான். மேடம், நீங்க என்னங்க இங்க? காத்து போகாத இடத்துல கூட கார் டிரைவர் பூந்துருவாங்க. நாங்கள் சிட்டிக்குள்ள எங்கே வேணா இருப்போம். ஆமாம், நீங்கள் எங்கே இங்கே? இல்ல, ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் வந்த வழியில வண்டி நின்னுடுச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் வேணா என்னன்னு பார்த்துங்களா? பாருங்க. என்னங்க ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது? நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டார்ட்டே ஆகலங்க. என்ன பிடிங்க. என்னங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை தான். அம்மா, கட்சி எப்போ பெட்ரோல் போட்டீங்க? ஐயோ, போன வாரம் போட்டது, சுத்தமா மறந்தே போயிட்டேன். அதான் மேடம் நின்றுச்சு. அச்சச்சோ, இப்ப என்னங்க பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, இது நம்ம பசங்க இருக்கிற ஏரியா தான். ஒரு ஃபோன் பண்ணா போதும், வண்டி எடுத்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவானுங்க. உங்களை நான் கார்ல டிராப் பண்ணிடுறேன், நீங்க வாங்க மேடம். ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நான் அப்படியே மெதுவா தள்ளிட்டே போயிடுறேன். என்ன மேடம், எவ்வளவு தூரம் தள்ளிட்டு போவீங்க? உங்க வீடு எங்க இருக்குது? இது என்ன ஏரியா? தள்ளிட்டெல்லாம் போக முடியாது மேடம், ரொம்ப கஷ்டம். நீங்க வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ இல்லைங்க, பரவாயில்லைங்க. அட வாங்க மேடம். இட்ஸ் ஓகே. என்ன மேடம் இப்படி அடம்பிடிக்கிறீங்க? வாங்க. நான் பாத்துக்கிறேங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அட வாங்க மேடம், காலையிலேருந்து ஒரு சவாரி கூட வரல. உங்க கையால ஒரு சவாரி கச்சா என் மீட்டரும் ஓடும்ல. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? அப்ப சரி, வாங்க போலாம். ஆ. ஒரு நிமிஷம். ஏன் மேடம், என்னாச்சு? கேப் புக் பண்ண வேண்டாமா? ஓ ஆமால, பண்ணுங்க பண்ணுங்க. பின்ன புக் பண்ணாம எப்படி போறது? ஐயோ, இதுல 4-5 வண்டி இருக்கே, இதுல எது உங்க வண்டின்னு தெரியலையே. எங்க காட்டுங்க. பாருங்க. தோ 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 இங்க இருக்குதே, சோப்பு டப்பா மாதிரி. இதான் என் வண்டி. எல்லா வண்டியும் சோப்பு டப்பா மாதிரி தாங்க இருக்கும். நான் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு அழுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, வேற யாருக்காவது புக் ஆயிடுச்சு. நம்பிக்கையோட தொடுங்க, அது கண்டிப்பா என் வண்டியா தான் இருக்கும். சரி, பார்க்கலாம். இன்னைக்கு உங்க கூட தான் நான் வரணும்னு ராசி இருந்தா உங்க கூட தான் வருவேன். ஏன் பார்த்தமுங்க. போன் எடுங்க. ஹலோ டிரைவர், என்ன கால் வந்து அடுத்து பேச மாட்டீங்களா? அதான் பேசிட்டு இருக்கலாம் மேடம். வண்டி புக் பண்ணிருக்க, உங்க வண்டி எங்க நிக்குது? என் வண்டி உங்க பக்கத்துலயே நிக்குது. அப்ப போலாம்ல? போலாம் மேடம். வண்டி எடுங்க. வாங்க. அப்புறம் என்ன? ஏதாவது சொல்லுங்க, அமைதியா வரீங்க. என்னங்க சொல்றது? நீங்களும் நானும் பார்ட்னர்ஸ். ஆஸ் அ பார்ட்னரா என்னோட பார்ட்னரை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்ல போனா உங்க பேரை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க, நம்ம என்ன காந்தியா? நம்மளுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கிறதுங்க.
என்னமோ வாழ்க்கை அப்படியே லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் யூ டர்ன் அடிச்சு மேடு பழம்லாம் ஏறி இறங்கி ஏதோ அப்படி இப்படின்னு இப்போ இந்த கேபு பொழப்பு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா வெறும் சோகம் தாங்க. உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நான் ஒரு சாதாரண குடும்பத்து பையங்க. 10ஆம் கிளாஸுன்ற கடலையே என்னால் தாண்ட முடியல. 15 வயசில் மெக்கானிக் கடை, 20 வயசில் ஆட்டோ, 25 வயசில் அப்படி இப்படின்னு கடனை உடனே வாங்கி சொந்தமாக ஒரு ஷேர் ஆட்டோ வாங்கினேன். அது போன கதை தான் உங்களுக்கே தெரியுமே. அது எனக்கு தெரியும். பட் இது உங்க ப்ரொஃபஷனல் லைஃப். பர்சனல் லைஃப்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல. அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி. ஏங்க போது நிறுத்துங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவி சீரியலில் வர மாதிரி பெரிய குடும்பம்லாம் இல்லைங்க. வந்து அம்மா நான் மட்டும்தாங்க. அப்பா இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. பண்ணாத தொழில் இல்லை, செய்யாத வேலை இல்லை. இந்த தொட்டதெல்லாம் தொலைவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. அப்படின்னா தொட்டதெல்லாம் ஃப்ளாப்புங்க. ஆட்டோலேருந்து வாழ்க்கை வரைக்கும் என் லைஃப்பில் எல்லாமே ஊற்றி முன்ன ஸ்டோரி தாங்க. அப்படி என்ன உங்களுக்கு பர்சனல் லைஃப்ல ஃபெயிலியர் சொல்லுங்க. ஃபெயிலியர்லாம் சொல்ல முடியாது, விதின்னு வேணா சொல்லாங்க. விதியா? அதெல்லாம் நம்புறீங்களா என்ன? நம்மளினாலும் நடக்கிறது தானங்க விதி. அப்படி என்ன நடந்துச்சு உங்க லைஃப்ல? அதை என்னன்னு சொல்றது? சின்ன வயசுலேருந்தே எனக்கு என் அக்கா பொண்ணா ரொம்ப பிடிக்குங்க. பேரு செல்வி. ஒரு காலத்தில் என் உலகமே அவள் தாங்க. ஒரு காலத்துலனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அவளுக்கு தான் என்ன பிடிக்காது. அதே மாதிரி அவளுக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருந்தது. திடீர்னு ஒரு நாள் கல்யாணமே பண்ணிட்டு வந்து நின்ட்டாங்க. ஐயோ, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்திருக்குமே. ஷாக்கு, வேதனை, வலி, கஷ்டம் எல்லாமே அட் அ டைமில். அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரிலிங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் பெரிய பொண்ணை கூப்பிட்டு வந்து எனக்கு கட்டி வச்சாங்க. ஓ, அப்புறம்? அவள் பேர் கயல். கயல் பேரே ரொம்ப அழகா இருக்கே. பேர் என்னங்க, ஆளே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்படியா? ஆமாங்க. அழகு, அறிவு இதெல்லாம் மட்டும் வாழ்க்கைக்கு போதுமாங்க? தகுதின்னு ஒன்று வேணும் இல்லைங்க? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அவள் பச்சை பொண்ணு, நான் படிக்காதவன். அவள் ஐடியில் கை நிறைய சம்பாதிக்கிறா. நான் 100க்கு 200க்கும் ஷேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். அவளை போய் எனக்கு கட்டி வச்சா என்னங்க ஆகும்? என்னாச்சு? என் வாழ்க்கை வேற, அவள் வாழ்க்கை வேறங்க. அவளுக்கு என்ன பிடிச்சப்போ எனக்கு அவளை பிடிக்கல. இப்போது எனக்கு அவளை பிடிக்கும்போது அவளுக்கு என்ன பிடிக்கல. சுருமா சொல்லப்போனால் எனக்கும் அவளுக்கும் ஒத்து வரலைங்க. ஐம் சாரி. ஏன் நீங்கள் ஏங்க சாரியெல்லாம் கேட்டுன்னு இருக்கீங்க? நான் இப்போ சந்தோஷமாக வாழ்கிறது உங்களால் தாங்க. இந்த காரு, இந்த வேலை, நான் உழைக்கிறேன்ற பெருமை, இதெல்லாம் இல்லைன்னா நான் எல்லாம் என்ன இருப்பேன்னு சத்தியமாக எனக்கே தெரியலைங்க. ஆமாங்க, ரொம்ப நேரமாக நானே என்னை பற்றி சொல்லிருக்கேனே, உங்களை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்ல. என்னை பத்தி என்ன சொல்றது? நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க. ஐயோ, நமக்கு இந்த லவ் ஃபெயிலியர்லாம் இல்லைங்க. என் லைஃப்ல ஒரே ஃபெயிலியர் தான். என்னங்க அது? அம்மா ஃபெயிலியர். அம்மா ஃபெயிலியரா? ஆமா. என் கூட என் அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஏங்க என்னாச்சு? நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு வாட்டி எங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே உயிர் போயிடுச்சு. என்னால அவளை காப்பாற்ற முடியலையேன்னு எங்க அப்பா அப்பப்ப தனியா அழுவாரு. ஐயோ சாரிங்க. நான் லோன்லியா ஃபீல் பண்ற அளவுக்கு எங்க அப்பா என்னை விட்டதில்ல. அம்மா இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு என்னை வளர்த்தாரு. அப்புறம் பிஜி வரைக்கும் படிச்சேன். உங்களுக்கு டிராயிங் தெரியும்ல? என்னது? ஃபைன் ஆர்ட்ஸுங்க. அப்படின்னாங்க? இந்த ஆயில் பெயிண்டிங், பென்சில் ஸ்கெட்ச்ல படம் வரைவாங்கல்ல. பொம்மை படம் வரையதா? கிட்டத்தட்ட அப்படிதான். அதுல வேர்ல்ட் லெவல்ல பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டுன்னு ஒரு 3 வாட்டி வாங்கியிருக்கேன். அவார்டா? அதான் அப்பப்போ ஃபாரின் கண்ட்ரிக்குலாம் இன்வைட் பண்ணுவாங்க.
நானும் போயிட்டு வருவேன். மத்தபடி ஆர்ட் கேலரி தான் என்னோட வாழ்க்கை, பேஷன், ப்ரொஃபஷன் எல்லாமே. அப்போ நல்லா படம் வரைவீங்கன்னு சொல்லுங்க. ம், சூப்பருங்க நீங்க. பார்க்குறது சாதாரணமாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்குள்ள பெரிய திறமை ஒழிஞ்சிட்டு இருக்குதே. ஃபாரின்லாம் போயிட்டு வரீங்க, பா செம்மங்க. போன மாசம் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ட்ரிப் போனப்பதான் நீங்க எங்க அப்பாவை காப்பாத்திருக்கீங்க. நியாயமா சொல்லணும்னா வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நிலைமையில இப்ப நான் இருந்திருக்க வேண்டியவ. என் அப்பா தாங்க எனக்கு உலகமே. அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவர் அப்படியே பத்திரமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு காரணமே நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன் இருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க? தேங்க்ஸ் சொன்ன. பார்த்தீங்களா, நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் தானே சொன்னீங்க. ஆமால, சாரி. பரவாயில்லைங்க. சரி, பில் எவ்வளோ? 150 ரூபாங்க. என்ன இந்த வாட்டி குறைச்சலா இருக்கு? நான் என்ன மீட்டர் சூடாகிறேன், அது சொல்றதாங்க நான் சொல்றேன். சரி சரி, இந்தாங்க. சரிங்க. இது கையல் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்க. இப்படி வேற ஒரு பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ஏன் அடிக்காதீங்க, உண்மைதாங்க சொன்னேன். அப்ப கலைக்காதீங்க. சரி சரிங்க. சரி பை. சரிங்க சரிங்க, பை. யாரா இருக்கும் இவ? ஒரு கஸ்டமரா இருந்தா போற வரைக்குமா சிரிச்சு சிரிச்சு பாய் சொல்லுவாங்க. இவரும் பாய் சொல்லிக்கிட்டே போறாரு. இவரு ரொம்ப நல்லவருன்னு கையல் சொன்னாலே என்ன நடக்குதுங்க? ஹாய் கையல். ஹாய். கையல், என் மேல என்ன ரொம்ப கோவமா இருக்கியா? எதுக்கு? அது இல்ல, அன்னைக்கு உன் ஹஸ்பண்ட் உன்னை இன்சல்ட் பண்ணதும் நான் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். ஐ எம் சாரிப்பா. சச்சா, பரவாயில்ல விடு. நீயும் என் மேல இருக்கிற அக்கறையில தானே சொன்ன. இட்ஸ் ஓகே. என்ன திவ்யா, ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணும் இல்ல. நீ தப்பா நினைச்சுக்கலனா நான் உன்னை கேட்கலாமா? ம், கேளு. உன் ஹஸ்பண்ட நீ கடைசி எங்க பார்த்த? ரொம்ப பர்சனலான விஷயம்னா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சனா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விட்டுரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நான் அவரை பத்தி யார்கிட்டயும் பேசினதில்ல. நீ எதுக்கு கேக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. கடைசி அவர் எங்க பார்த்த? இஃப் யூ டோன்ட் மைண்ட் அத ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் தனியா பார்க்கல. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம்ல, அப்ப கூட அவர் நம்மள கேப்ல ஏத்தாம போனாரே, அதுக்கு அடுத்த நாள் நான் அவரை போய் பார்த்தேன். அவரு உன்கிட்ட நல்லா பேசுறாரா? முதல்லலாம் நானே கோவப்பட்டாலும் என் மேல கொஞ்சம் கூட கோவப்படாத என் மாமா இப்பெல்லாம் அதுக்கு நேர்மாறா இருக்காரு. எப்பவும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு. சொல்லப்போனா என்கிட்ட பேச கூட அவருக்கு பிடிக்கல. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டும் அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல திவ்யா. வேற எதுவும் சொல்லலையா? வேற எதுவும்னா? அது வந்து சொல்லு திவ்யா. உனக்கும் அவருக்கும் நடுவுல வேற யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறியா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. ஆர் யூ ஷூர்? என்னது? இல்ல, கேக்குறேன்னு கோச்சுக்காத. உங்க மாமா பொண்ணுங்க கூட கேஷுவலா பேசுவாரா? சான்ஸே இல்ல. அங்கதான் என் மாமா மத்த ஆம்பளைங்கள்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் அவர் ஏறு எடுத்தும் பார்க்க மாட்டாரு. ஸ்கூல்மேட், கிளாஸ்மேட், தெரிஞ்ச பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த மாதிரி கூட அவர் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. சொல்லப்போனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரே ஒரு லவ். அதுவும் அவரோட சொந்த அக்கா பொண்ணு. என் அக்கா தான். ஊரறிய உலக அறிய லவ் பண்ணாரு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னதான்.
முதல்ல ரொம்ப ஃபீல் பண்ணாரு, குடிச்சாரு, எப்படி எப்படியோ இருந்தாரு. அப்புறம் ரொம்ப திருந்திட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே நான் தான். என் மாமாவ குடிக்காரன், வேலை இல்லாதவன், பொறுப்பு இல்லாதவன், இப்படி எந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல அவரு ரொம்ப சொக்க தங்கம். அப்படியா? சரி விடு. திவ்யா, ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்ட? என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல விடு. இந்த பாரு, நீ ஏதோ என்கிட்ட சொல்ல வந்து சொல்லாம போற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. நீ உங்க மாமா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. சொல்லு. அது இல்ல, உங்க மாமாவை கார்ல ஒரு பொண்ணு கூட பார்த்தேன்.